இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரின் ஜெயந்தி வருகிறது. மிகவும் சந்தோஷம். ஆஞ்சநேயர் மார்கழி அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். அஞ்சனை மைந்தா ஆஞ்சநேயனே ஸ்ரீராம தூதனே வாயுபுத்திரனே. ஆஞ்சநேயரின் வரலாறு சொல்வதென்றால் மிகவும் அற்புதமானது. அவரின் பெருமை, பண்பு, பாசம் எல்லாவற்றையும் பற்றி ராமாயணத்தில் பார்க்கவும். எத்தனை முறை பார்த்தாலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருப்பி திருப்பி பார்க்க தோன்றும். அவ்வளவு சுவையான வரலாறு எங்கள் ஆஞ்சநேயரின் வரலாறு. ராமருக்கு பிடித்தவர் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருக்கு பிடித்தவர் ராமர். தேகத்தின் மீது சிந்தூரம் தரித்தே தர்மத்தின் ஒருவாய் தர்பார் வந்தார், கருணையே வழங்கும் பிரசன்ன பகவான் சிந்தூரி தந்தாரே ஹனுமான். சித்திரங்கத்தால் நிறைந்த சரீரம் கண்டு இன்று பிரபுவின் சிந்தையில் சந்தோஷம் மிகும். இதனால் பிரபுவின் ஆயுளும் விருத்தி அடைந்திருக்கும். இனி நான் இதனை தினமும் வழக்கமாக கொண்டு பிரபுவின் மனதை மகிழ்விப்பேன். ராமர் சீதாவை மீட்க போகும் போது எவ்வளவு துணையாகவும் பாசமாகவும், ஏன் ராமருக்கே பெரிய பலமாகவும் இருந்தவர் ஆஞ்சநேயர் தான். அவரை பற்றி சொல்வது என்றால், ராம நாமத்தை கேட்டதும் ஆஞ்சநேயர் எவ்வளவு கூத்தாடுவாரோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. உண்மையாக பக்தி கொண்டவருக்கு புரியும். வாருங்கள். மார்க்கெட்டில் உள்ள அனைவரும் நம்மளை பார்த்து பேரானந்தப்பட போகிறார்கள். Absolutely. அவர் என் தெய்வம் மட்டுமல்ல, என் தாய் தகப்பன் எல்லாமே ஆஞ்சநேயர் தான். ஏன் என் உயிரே என் ஆஞ்சநேயர் தான். நான் இன்று நேற்றல்ல, பல வருஷ காலமாக அவர் பக்தராதேன். அதில் பெருமையில் கொள்ளுகிறேன். தம்பி ரொம்ப வருஷமா ஆஞ்சநேயர் பக்தரோ? ஆமா சாமி. என் வாழ்க்கையிலும் நிறைய கவலை கஷ்டம் வந்ததுதான். அதுகள் எல்லாம் வற்றையும் தாண்டி நானாக வாழும் தைரியத்தை தந்தவர் என் ஆஞ்சநேயர். இன்று நான் உயிர் வாழ்ந்து உங்களுக்கு என்னால் என்று நல்லதை சொல்லுவேன் என்றால் ஆஞ்சநேயர் தான் அதற்கு காரணம். இப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை எல்லோரும் வணங்குங்கள். அவரை பற்றி சொல்வது என்றால் நிறைய வியப்பான சம்பவம் சொல்ல வேணும். இன்னும் ஒரு நாள் சொல்லுவேன் எனக்கு நடந்த அற்புதங்களையும் பற்றி. வாங்கோ மைசூர் பத்தி போவான். இந்த முறை மார்கழி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை 2024ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி வருகிறது. நீங்கள் ஏற்கனவே விரதம் கடைபிடித்து இருந்தால் அதன்படி கடைபிடிக்கவும். முதல் நாள் வீடு முழுவதும் சுத்தம் செய்து உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பூ, வெற்றிலை, பால், பழங்கள், நைவேத்தியத்துக்கு பொருட்கள் வேண்டி ஆயத்தப்படுத்தவும். திங்கள் காலை எழுந்து எல்லோரும் முழுகி நீரில் மஞ்சள் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், கற்பூரம் சிறுகுண்டு, கராம்பு கொஞ்சம் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடவும். வாசலில் மா கோலமும் போட்டு அதன் பின் உங்களிடம் ஆஞ்சநேயர் படமோ சிலையோ இருந்தால் ஒரு சிறு மனை பலகையை சுத்தம் செய்து சிறு கோலம் அல்லது ஸ்ரீராம ஜெயம் என்ற கோலமாவால் எழுதி அதில் ஆஞ்சநேயரை வைத்து மஞ்சளில் பிள்ளையாரும் பிடித்து வைத்து விபூதி, சந்தனம், குங்குமம் வைக்கவும். ஆஞ்சநேயருக்கு அவரின் வாயில் 21 சந்தனத்தாலும் குங்குமத்தாலும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி பொட்டு வைக்க வேணும். உங்கள் வேண்டுதலை நினைத்து நினைத்து வைக்கவும். தேனையா தொட்டேனையா மணி கொண்ட வாழை, நவக்கிரகங்களே சுமந்து நிற்கும் மணி கொண்ட வாழை, தொலைந்ததையா கிரகத்தின் பார்வை, தனி தோஷம் எல்லாம் தொலைந்த
இப்போது வியாழன் நீங்கள் வயிற்றில் ஆஞ்சநேயரை ஒரு வெத்தலை மாலையோ துளசி மாலையோ போட்டு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நீங்கள் என்ன வேண்டினாலும் உடனே தந்திடுவார். பின் பொட்டுகள் வைத்த பின் பூக்களை வைத்து வெத்தலை கிடைத்தால் 9 அல்லது 11 அல்லது 21 மாலை கட்டி போடலாம். வெற்றிலையில் மாலை போட்டு வணங்கினால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். போட்டேனையா போட்டேனையா வெற்றிலை மாலை ஆசியுடன் கிள்ளி தந்த வெற்றிலை மாலை பெற்றேனையா வெற்றியின் மாலை மாருதியா மாஞ்சனேயன் பக்தியின் லீலை. துளசியில் மாலை கட்டி வணங்கினால் உங்கள் துன்பங்கள் அத்தனையும் பறந்துவிடும். வடையில், அதாவது உளுந்து வடையில் வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் போட்டு மாலை கட்டி போட்டால் தடைகள் இல்லாம வாழுவீர்கள். நீங்கள் காலை ஆஞ்சநேயரை அலங்கரித்து பாலும் பழமும் அல்லது பானகமும் வைத்து விளக்கேற்றி தீபதூபமெல்லாம் காட்டி விரதத்தை ஆரம்பிக்கவும். பின் மாலை 5 மணிக்கு உங்களால் இயன்ற நெய்வேத்தியங்களை செய்து படைத்து தீபதூபமெல்லாம் காட்டி ஆஞ்சநேயரின் 108 போற்றி, அனுமன் மூல மந்திரம், அனுமன் கவசம், சுந்தரகாண்டம், இவ்வாறு உங்களுக்கு என்ன ஆஞ்சநேயர் பாடல்கள் மந்திரங்கள் தெரியுமோ அதையெல்லாம் பாடலாம், கேட்கலாம். முக்கியமாக ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்த ஸ்ரீராம ஜெயம் என்ற ராமநாமத்தை 108 தரம் சொல்லவும். இப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஒற்றையில் அல்லது கொப்பி ஒன்றில் 108 தர அவரின் நாமத்தையும் எழுதவும். மிகவும் சந்தோஷப்படுவார். உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இல்லாவிட்டால் ஆஞ்சநேயர் ஜெயந்தியோடு வேண்டி வைத்து வணங்கவும். எப்பவும் தாயாக, தகப்பனாக, ஏன் ஒரு நண்பனாக கூட இருந்து வழி நடத்துவார். உங்களுக்கு பயத்தை போக்கி தைரியத்தையும் தருவார். யார் உங்களை கைவிட்டாலும் அவர் கைவிடவே மாட்டார். இது உண்மை. வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அவரை வணங்கலாம். ஏன் ஒவ்வொரு நாளும் கூட வணங்கலாம். நீங்கள் படம் வேண்டி வீட்டில் வைக்கும் போது என் குரு சொன்னவர், கண்ணை மூடி தியானத்தில் இருக்கும் படமும் நெஞ்சை புலகுமா போல் இருக்கும் படமும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் படமும் வைக்க கூடாதென்று. சஞ்சீவி மலை சுமக்கும் படம் வைப்பது மிகவும் நல்லது. எந்த நோயும் வராமல் காப்பார். அப்படி வந்தாலும் அவரே குணமாக்க மறந்து கொண்டு வருவார். ஆசீர்வதிக்கும் மா போல் இருக்கும் படமும் வைக்கலாம், அல்லது வணங்குமா போல் இருக்கும் படமும் வைக்கலாம். அவருக்கு பிடித்தது உண்மையான பாசமும் சுத்தமும் பக்தியும் தான். இதை மூன்றும் இருந்தால் உங்களுடனேயே இருந்து விடுவார். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் எல்லாம் காட்டி தருவார். ராமருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் காவலாக இருப்பார். அவரிடம் என்ன கேட்டாலும் தருவார். அவரை வணங்குபவர்கள் தோக்க மாட்டார்கள். ஆழ்கடலில் மூழ்கினாலும் அழகாக தூக்கி கரை சேர்ப்பார் என் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயன் பக்தர்களோடு சேட்டை விட்டால் தப்பவே முடியாது. தூக்கி போட்டு மிதிப்பார். யுத்தம் 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 செய், யுத்தம் 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 செய், யுத்தம் யுத்தம் யுத்தம்
அவர் பெண்களை தன் தாயாகத்தான் பார்ப்பார். எந்த பெண் கண்ணீர் விட்டாலும் தாங்கவே மாட்டார். குழந்தைகளில் மிகவும் நேசம் கொண்டவர். படிக்கும் குழந்தைகள் அவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லியோ எழுதியோ வணங்கி வந்தால் வெற்றிகளை மட்டும்தான் கொடுப்பார். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். அஞ்சனையின் மைந்தனே ஆஞ்சநேயனே, அவதார புருஷனே, ஆதார நாயகனே, ஸ்ரீ ஆஞ்சநேயர் கவசத்தை அல்லல்கள் நீங்கிடவே ஸ்ரீராமதூதன் திருவருளால் இயம்புகிறேன், கேட்டருள்வாய். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் உடல் வசதிக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து வணங்கி பார்க்கவும். நடக்கும் மிராக்களை அதிர்ந்து போவீர்கள். ஓகே, எல்லோருக்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வாழ்த்துக்கள். நானும் உங்களுக்காக என் பூசையில் வணங்குகிறேன். இந்த முறை உங்கள் அனைவருக்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்தியோடு எல்லா கஷ்டம் கவலைகளும் நோய்களும் மாறி சந்தோஷமாக வாழ்வீர்கள். ஓகே பாய், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பான். ஹனுமான், இவ்வளவு கனிகளையும் நீ ஒருவனாக உண்பாயா? கனிகள் குறைவாக உள்ளன மாதா. இந்த நந்தவனத்தில் கிடைத்தவை இவையே. என்னுடைய ஒரு கொட்டாவிக்கு இவை காணாமல் போய்விடும்.